எல்லாருக்கும் பெரிய வணக்கம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து போன பாட்டில் ஒரு 2-3 மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்கேன். யார் என்கிட்ட வந்து கேட்கவே இல்லை. நானாக போய் வீடியோ பார்க்கும்போது தான் நான் இது பண்ணியிருக்கேனான்னு எனக்கே தெரிஞ்சுது. ஃபோட்டோவில் தான் நிறைய குளறுபடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஃபோட்டோ சரியாக கொடுக்கவே இல்லை. நான் என்ன ஃபோட்டோ கொடுக்கணுமோ அதை நான் கொடுக்கல. சாரி, நான் ஃபோட்டோஸ்லாம் டெலீட் ஆகிடுச்சு. அவசரத்தில் அண்டாக்குள்ளே கைவிட்டால் கூட ஒன்றும் கிடைக்காதுன்ற மாதிரி நான் அவசரமாக ரெக்கார்ட் பண்ணதுனால கொஞ்சம் அப்படி இப்படி ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் ஃபஸ்ட் இப்போ கொடுத்துட்றேன். இந்த பாட்டு முன்னாடி கொடுத்துட்றேன். ஸோ ஜங்குக்கு டேயாங் வந்து ஜங்குக்கூட ஷர்ட் போட்டிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். இந்த ஷர்ட் நான் கொடுக்கல. ஸோ இதுதான் அந்த ஷர்ட்டு. இதுதான் நல்லா பார்த்துக்கோங்க. இது எல்லாமே இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே ஒன்று தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேயாங் போட்டிருந்தா அந்த ட்ரெஸ்ஸு, அந்த லாங் ட்ரெஸ்ஸு. ஸோ இதுதான் ஷால் எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது இந்த ட்ரெஸ் தான். தேர்ட் முக்கியமான விஷயம், அவர் பேர் ரன்வீர். ஓகேவா? அந்த இப்போது டேயாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால, ஸோ அவர் ரன்வீர். அவர் காமிச்ச ஃபோட்டோ இதுதான். இதையும் மென்ஷன் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஸோ இந்த 3 ஃபோட்டோவும் மென்ஷன் பண்ணிட்டு 3 ஃபோட்டோவை பார்த்துருங்க. ஃபஸ்ட் பார்ட் எப்படி முடிச்சிருந்தேன்னா டேஹுக்கோட ஃபைட்டோடு முடிச்சிருந்தேன். ஸோ அதோடு எப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்படி போகலாம், கதைக்குள்ளே வாங்க போகலாமா? வத்தில பார்க்க வச்சு கூப்பிட்றேன், வாங்க போகலாம். சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். சரி, இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் டேயாங்க்கு வந்து அந்த நாள் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப டார்ச்சரிங்கான டேவாக தான் போயிருக்கும். ஏன்னா வந்துட்டு ஜங்குக்கு வந்து ஒரு வார்த்தை கூட வந்துட்டு பேசியிருக்க மாட்டாங்க. அப்படியே வந்து டேயாங் பேசினாலும் சரி அப்படின்ற மாதிரி மட்டும் ஒரு வார்த்தையாக தான் சொல்லியிருப்பாங்க. ஜங்குக்கோட கோவம் வந்து கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அது ஆக்சுவலாக இருக்கு ஃபஸ்ட்டு ரைட் போயிட்டு இருக்குன்னு தான் சொல்கிறோம். அவங்க பேசுகிற அவள் நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது டேயாங்க்கு. ஸோ இப்போ ப்ரெசண்ட்டாக என்னென்னா அங்கே ஒரு லேக் ஒன்று இருக்குது, ஒரு இது. ஸோ அதில் வந்துட்டு 2 பேர் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அது அழகான ஒரு லேக்கு. தண்ணியில் வந்துட்டு அந்த சூரிய ஒளி படுறது, அது மின்றது, சுற்றி நிறைய கண்ட்ரிஸோட நிறைய பீப்புள்ஸ் எல்லாருமே ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் தவிர, நம்ம டேயாங்கை தவிர ஆக்சுவலாக பக்கத்தில் தான் நடந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் டேயாங்க்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவங்களால அதுக்கு மேலே முடியல அப்படின்னு தோணுது. அப்படியே நின்றுடுறாங்க ஒரு இடத்துல. ஜங்குக்கு ஒரு 2 அடி எடுத்து வச்சதுக்கப்புறமா திரும்பி பார்க்குறாங்க. டேயாங் கூட வரல அப்படின்னோடனே, இப்போ என்னடி உனக்கு இப்போ போகிற அவன்கிட்டே வந்து காம்ப்ளிமெண்ட் வாங்க வேண்டியது இருக்கா, எவனாவது உன்னை பாராட்டணுமா அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங்க்கு வந்து ரொம்ப அழுக வர ஆரம்பிச்சிருது. அழுகுறாங்க, ஏங்குவாங்கன்னு சொல்லி ஏங்குறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு என்ன பண்ணுற, எல்லாரும் பார்க்குறாங்க, சீன் கிரியேட் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் டேயாங்குக்கு வந்து இன்னும் அழுக வருது. ஏங்க நல்லா வாய் விட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க முடியல, கண்ணீர் நிற்காம வந்துட்டே இருக்குது. டேயாங்கில் சுத்தமாக முடியல, எனக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு தோணுது. அப்படியே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஜங்குக்கு ஒரு நிமிஷம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. என்னடா நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க கோவம்லாம் ஒரு நிமிஷத்தில் எங்கேயோ போயிடுது. டேயாங் ஓடுறதை பார்த்தோன்னே தான் அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது, ஐயோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. டேயாங் பின்னாடி ஜங்குக்கு டேயாங் ஓடுறாங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ சுற்றி முற்றி யார் இருக்கா, யார் பார்க்குற, எதை பற்றி கொல்லப்படலை. அவங்க ஓடிட்டு மட்டும்தான் இருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க யாரை நம்பி இந்த கண்ட்ரிக்கு வந்தாங்க, யாரு கூட வந்தாங்க. ஸோ அவங்களே வந்துட்டு இவங்களை வந்து புரிஞ்சிக்கல, இவங்களை எப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்ற போது எவன் என்ன நினச்சா நமக்கு என்ன, நம்மளை பற்றி நம்ம யாரை பற்றி யோசிக்கிறோமோ அவங்களே நம்மளை பற்றி யோசிக்கல அப்படின்ற மாதிரிலாம் அவங்க என்னென்னமோ தோணுது. அப்படி ஓடுறாங்க. ஸோ அவங்களுக்கு புரியல, எங்கே போகிறாங்கன்னே புரியல. ஒரு இடத்துல நிற்கிறாங்க. அப்படி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. நடு ரோட்டில் எக்ஸாக்ட்லி நிற்கிறாங்க. டேயாங்க்கு வந்து நம்ம எங்கே இருக்கோம், நம்ம இங்கேருந்து போகணும் அப்படின்னு ரியலைஸ் ஆகிறதுக்குள்ளே அங்கேருந்து வந்துட்டு ஒரு பயங்கரமான ஆரன் சத்தம் கேட்குது. டேயாங் திரும்பி பார்க்குறாங்க. ஒரு வண்டி டேயாங்கை இடிக்க வருது. டேயாங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு அப்படியே கண்ணை மூடிட்டு இறுக்கி அப்படின்னு நின்றுடுறாங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நின்றுடுறாங்க. அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ரன்வீர் சைட் போய் பார்த்துட்டு வருவோம். லாஸ்ட் பார்ட்டில் ஒரு குழப்பம் இருந்ததுன்னா கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேன், மறந்துருந்தீங்க அப்படின்னா. ஆக்சுவலாக வந்துட்டு டேயாங் வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்கோட ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அவர் என்ன எப்படி டேயாங்க தெரியும் அப்படின்றது ஒரு இது பார்த்துடலாம். அது ஒரு பெரிய தப்பு கொடுத்துருந்தாங்க. நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி முழுக்கவே டேஹுக்கோட போர்ஷனை மட்டும்தான் ரொம்ப டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். மற்ற எல்லா போர்ஷனையுமே கொஞ்சம் சுருக்கிடுறேன். அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லைல்ல. ஸோ அதனால சுருக்கிடுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். இதை கேட்டுக்கோங்க. ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கதை புரியாது. ஏன்னா வந்துட்டு இது முக்கியமான கேரக்டர், ஸோ முக்கியமான சீனும் கூட. சரி வாங்க அப்படி போகலாம், கதைக்குள்ளே போகலாம். சாரி, அது ரன்வீர் கிடையாது. நான் அந்த ஒரு சின்ன குழப்பம் பண்ணிட்டேன். ஸோ ராஜ்வீர் தான் அவரோட பேர். அவர் தான் வந்து டேயாங்கை கல்யாணம் பண்ணிங்கன்னு ஆசைப்பட்டிருப்பாரு. இப்போ என்ன அப்படின்னா அந்த பாட்டி இருந்துட்டு டேயாங்கோட ஃபோட்டோ பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த பொண்ணு பார்க்க நல்லா தான் இருக்கா, ஆனால்
ரொம்ப ஏழப்பட்ட குடும்பம் மாதிரி தெரியுதே. உன்னைய நினைச்சா எவ்வளோ அழகான பொண்ணு, எவ்வளோ பணக்கார பொண்ணு கூட கல்யாணம் பண்ணலாம். எதுக்கு இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே ரன்வீர் வந்துட்டு அப்போ வந்துட்டு ராஜ்வீர் இருந்துட்டு சொல்கிறாங்க, அப்போனா வந்து எலெக்ஷனில் நான் நிற்க மாட்டேன், அதை பற்றி நீங்கள் மறந்துடுங்க அப்படின்னு சொன்னோடனே ராஜ்வீரோட அப்பா இருந்துட்டு சொல்கிறாங்க, சரி பரவாயில்ல, அது என்ன வேணா இருந்துட்டு போது, அந்த பொண்ணையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், சரி அந்த பொண்ணை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் சொல்லு அப்படின்னு சொல்லவும் அவர் வந்துட்டு எனக்கு இப்போ மூடலை அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிட்டாரு. சரி கிளம்பி போய் சாப்பிட பசிக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட உட்காந்துருக்காரு. அப்போ தான் அவங்க தங்கச்சி வந்து சாப்பாடு பரிமாறுறாங்க. அக்காவோ தங்கச்சி சிஸ்டர் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து அவங்க சாப்பாடு பரிமாறவும் உடனே வந்துட்டு அந்த பொண்ணு பார்த்துட்டு தன்னோட சிஸ்டரை பார்த்துட்டு கேட்குறான், இவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட கேட்க, அவங்க அம்மா இருந்துட்டு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃபர்ஸ்ட் இவளை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு படிக்கணும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேஷன் இருக்குது. ஸோ ராஜ்வீர் இப்படி சொன்ன உடனே அவங்க பாட்டி அவங்க அப்பா எல்லாரும் பையன் சொல்லிட்டா மறு பேச்சு கிடையாது. ஓகே மாப்பிள்ளை பார்த்துலாம் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு மனசுக்குள்ள நினைக்குது, என்னைக்கா ஒரு நாள் நான் உங்களை பழி வாங்காமல் விட மாட்டேன், எப்போ பார்த்தாலும் என்னை வந்து உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி தானே என்னோட லைஃப்பை ஆட்டி வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு யோசிக்குது. பிளா பிளா பிளா. ஸோ இப்போ வந்துட்டு கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு ஸோ ராஜ்வீர் வந்துட்டு எப்படி டியாங்கை வந்து மீட் பண்ணும் அப்படின்றது வந்து நினைக்கிறாங்க. ஸோ எப்படி மீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இது வந்து டியாங்க்கும் ஜங்குக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி, சரியா 2 பேருக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி டியாங்கோட வில்லேஜ்க்கு வந்துட்டு, வில்லேஜில் தானே வளர்ந்தாங்க, ஸோ டியாங்கோட ஊர். ஸோ அதுக்கு வந்துட்டு ராஜ்வீர் வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஒரு ட்ரிப் போயிருப்பாங்க. ஸோ இப்போ ட்ரிப் போன இடத்துல அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு இப்படி பொண்ணுங்க வந்து குளிச்சுட்டு இருக்காங்க குளத்துல, வா நம்ம போய் எட்டி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ எல்லா பொண்ணுங்களையும் குளிக்கிறது, இந்த பொண்ணு நல்லா இருக்கு, இந்த பொண்ணு கமெண்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போது ஒரே ஒரு பொண்ணு மட்டும் கடைசியாக அந்த குரூப்பில் வந்து கடைசியாக வந்து ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த பொண்ணு வரவும் இவங்க வந்து தூரத்தில் நின்று பார்க்குறது இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா அந்த பொண்ணு குளத்துக்குள்ளே இல்லை, வெளியில் தானே நிற்குது, அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருது. ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க கிட்டே போயிட்டு ராஜ்வீரை சட்டையை பிடிச்சி சப்புன்னு ஒரு அறை தான், பேசக்கூட இல்லை, ஸ்ட்ரைட்டாக அரைதான். அரைஞ்ச உடனே மற்ற பொண்ணுங்கள்லாம் சத்தம் கேட்டு திரும்பி பார்ப்பாங்கல்ல, ஸோ அவங்களாம் ஓடி வந்து டே என்னடி பண்ணிட்டேன் அந்த மாதிரி டியாங் கிட்டே கேட்க, அவனு டியாங் வந்துட்டு அவங்க என்னமோ படம் பார்க்குற மாதிரி நீங்கள் குளிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கே தெரியலையா, இன்னொரு தடவை இப்படி நடந்துச்சுன்னு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ராஜ்வீரை பார்த்து இவங்க கத்தவும் மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களாம் வந்துட்டு பயப்படுறாங்க. ஏன்னா ராஜ்வீர் வந்து ரொம்ப பெரிய இடத்து பையன், ஸோ அவங்ககிட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க. அப்போ டேயாங் வந்து இப்படி பண்ணவும் எல்லாமே பயப்படுறாங்க. ராஜ்வீருக்குமே கோவம் வருது. அவருமே டேயாங்க திரும்பி அரையலான்னு சொல்லிட்டு கையை ஏந்துறாங்க. ஆனால் வந்து டேயாங்கோட கண்ணை பார்த்தோன்னே அது என்னமோ தெரில, அவரால் அறைய முடியல. இனிமேல் வந்து என்கிட்ட வந்து என் முன்னாடி வந்து நிற்காத, இனிமேல் என் முன்னாடி வந்து நின்னா உன்னை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிரட்டி மட்டும் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ டேயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து டேயாங்க கட்டி பிடிச்சிட்டு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லும். ஸோ அன்றைக்கி அந்த இன்சிடென்ட் அப்படி நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அன்னிலேருந்து வந்துட்டு டேயாங்கை ஃபாலோ பண்ணுறது வந்து ஒரு அப்சஷனாகவே மாறி இருக்கும். ஸோ ரன்வீரை பொறுத்த வரைக்கும் டேயாங்கை லவ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணி அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் யாரும் அவரை தொட்டது கூட கிடையாது. ஆனால் டேயாங் வந்து கை நீட்டி அரைஞ்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு எப்படியாவது அவள் வந்து ரிவெஞ்ச் வாங்கி ஆகணும், எப்படியாவது அவளை வந்து பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஸோ அதனால வந்துட்டு டேயாங் வந்து எங்கே போனாலும், டேயாங் கோயில் போனாலும் சரி, குளிக்க போகும்போது சரி, தூரத்தில் நின்று பார்க்கறது, டேயாங் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ராஜ்வீர் வந்துட்டு என்ன நினச்சாங்க அப்படின்னா வந்துட்டு டேயாங்கை கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணி டார்ச்சர் பண்ணணும். அதாவது இந்த எலெக்ஷன் டைம் இருக்கு இல்லையா, ஸோ இவங்க பாட்டிக்கும் உங்கள் அப்பாவுக்கும் எலெக்ஷனில் நிற்கிறோம். ஸோ அப்போ வந்துட்டு இவங்க என்ன கேட்டாலும் இவங்க பண்ணி தருவாங்கன்னு தெரியும். ஸோ இதை சான்ஸாக பயன்படுத்திக்கிட்டு டேயாங்கை வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு தன் கூடவே கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு சாப்பாடு தண்ணி கொடுக்காம, தூங்க விடாமல், அவளை வந்து அப்யூஸ் பண்ணி அவங்களை வந்து டார்ச்சர் பண்ணணும், என்னை வந்து அரைஞ்சதுக்கு அவள் வந்து பதில் சொல்லி ஆகணும், அவள் கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் அவரோட எண்ணம். இது லவ்வு அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. பழி வாங்கணும், அதுக்காக ரிவெஞ்ச் மேரேஜ் தான், சம் கைண்ட் ஆஃப் திங். ஸோ அதனால் வந்துட்டு அதுக்காக தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஸோ அவங்க கத்துறது அவங்க ரூம் மொத்தமும் கேட்குது. ஸோ இதுதான் வந்துட்டு ராஜ்வீர் வந்து டேயாங்கை வந்து மீட் பண்ண ஸ்டோரி. ஆக்சுவலாக ராஜ்வீர் வந்து 10 நாள் தான் டேயாங் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும், டேயாங்கை விட்டு கண்ணை எடுக்கவே மாட்டாங்க, டேயாங் கூடவே இருக்கணும், டேயாங் பார்த்துட்டே இருக்கணும். அது ஒரு அப்சஷனாகவே ஆகிடுச்சு. டேயாங் அப்படி ஆகிட்டாங்க. ஸோ வந்து 2 வாரம் 10 நாள் தங்கிட்டாங்க இல்லையா. ஸோ 10 நாள் தங்கினதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் போர் அடிச்சிருச்சு. வில்லேஜில் எவ்வளோ நாள் இருக்க முடியும், ஸோ போர் அடிச்சிருச்சு. அதனால் நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ராஜ்வீர் இருந்து சொல்கிறாங்க, இல்லை நான் வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்துட்டு, ஏன்னா வந்துட்டு ராஜ்வீர் தான் வந்து அவங்களுக்கு செலவு பண்ணுற
ஒரே ஆள். ஸோ அவர் வரலன்னா அவங்களால ட்ரிப்பே போக முடியாது. அதனால் வந்துட்டு தாய்லாந்து போகலாம் வா, நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும், பொண்ணுங்கன்னொடனே தலைவருக்கு ராஜ்வீருக்கு வந்து மனசு மாறிடுச்சு. சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிடுறாங்க. ஸோ டேயாங்க்கு வந்து அதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆயிருக்கும். ஸோ இதனால வரைக்கும் ராஜ்வீருக்கு வந்து டேயாங்க்கு கல்யாணம் ஆனதே தெரியாது. அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து கிளம்பி இது போயிருப்பாங்க, தாய்லாந்து போயிருப்பாங்க. ஸோ தாய்லாந்து போயிட்டு அங்கே 2 மாதம் முழுக்க 2 மாதம் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துட்டு டேயாங்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல, ஸோ இப்போ பேசிகிட்டு இருக்காங்க, இது நடக்குது. ஸோ டேயாங்க்கு இந்த இன்பிட்வீன் கேப்பில் கல்யாணம் ஆனது எதுவுமே தெரியாது. ஸோ இப்போ ஜங்கு கூட எதுவுமே தெரியாது. அது தெரியாமல் நான் இப்போ டேயாங்கை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி முடிவில் இருக்காங்க. ஸோ இதுதான் ராஜ்வீரோட கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம திரும்ப டேஹுக் கிட்ட கிடையாது, ஜியான் மேன்ஷன் போகலாம். அம்மா அம்மா உங்களுக்கு தெரியுமா, அந்த கானோட பொண்டாட்டி 2வது தடவை மாசமாக இருக்கலாம், 2வது குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற மாதிரி மந்த்ரா வந்து அந்த பாட்டிக்கிட்ட சொல்ல, அந்த பாட்டி இருந்துட்டு அப்படியா, அவங்க 2 பேத்துக்கு வந்து நம்ஜனுக்கு கல்யாணமாகி ஒரு 3 மாதம் கழிச்சு கல்யாணமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க வந்துட்டு ஆமாம் ஆமாம் அதுக்குள்ளே வந்துட்டு 2வது பிள்ளை பிறக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே பாட்டி வந்து புராணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஜின்னை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி காயப்படுத்துகிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாரு 2வது பிள்ளை அவள் பெற்று கொடுக்க போகிறான், ஆனால் என் நம்ஜோன்னு என் பேரன் அவனுக்கு இன்னும் ஒரு பையன் கூட இவளால் பெற்று கொடுக்க முடியல, இவளால் இதுக்குமே லாய்க்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, மந்த்ராவும் வந்துட்டு நல்லா ஜிங்சாக் அடிக்கிற மாதிரி ஆமாம்மா ஒரு வேலைக்கு லாய்க்கு இல்லை, வீட்டு வேலையும் பார்க்க மாட்டேங்கிறா, நம்ஜூனையும் பார்த்துக்க மாட்டேங்கிறா, ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பாட்டி இருந்துட்டு ஆமாம் ஆமாம் எனக்கு தெரிஞ்சவம்மா அந்த தமிழில் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்களே, நான் சொல்ல விரும்பலை. ஸோ குழந்தை பெற்றுக்க முடியாத ஒரு பொண்ணுக்கு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுதான். ஸோ அது வந்து அதுக்கு சொல்கிறாங்க. அதை சொல்லி அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் மந்திரம் வந்துட்டு ஆமாம்மா அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அவளுக்கு கடைசி வரைக்கும் குழந்தை பிறக்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே பாட்டி இருந்துட்டு ஆமாம் என் பேர குழந்தைக்கு என் பேரனுக்கு கடைசி வரைக்கும் வாரிசு கிடைக்க போகிறது இல்லை, இந்த ஜியான் ஃபேமிலிக்கும் அவள் மூலமாக ஒரு வாரிசு கிடைக்க போகிறது இல்லை, நான் வேறு நல்ல பொண்ணை பார்த்துருந்துருக்கலாம், நான் ஏன் இவ்வளோ என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ மந்திரமும் சிங்சங் அடிச்சிட்டே இருக்காங்க ஆமாம்மா ஆமாம்மா அப்படின்ற மாதிரி. உடனே அவங்க வந்துட்டு பாட்டி வந்துட்டு சொல்கிறாங்க, நான் வந்துட்டு அவனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணேன், அதுதான் கரெக்டானதும் கூட, ஆனால் இந்த ஜங்குக்கு அந்த பயலால் என்னால் அதுவும் பண்ண முடியல, அவனுக்காக தான் நான் அதை கூட பொறுத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே. ஸோ சின்ன வந்து பக்கத்தில் தான் ஆக்சுவலாக நின்றுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கேட்டிருப்பாங்க. கேட்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும், அழுகையும் வந்திருக்கும், அப்படி ரூமுக்கு ஓடி போயிருப்பாங்க. ஸோ ரூமுக்கு ஓடி போய் கதவை அடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறமா நம்ஜூன் வந்துட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு ஜின்னை பார்த்தோன்னே சின்ன வந்துட்டு ரொம்ப கவலையாக இருக்காங்களா, என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் நம்ம சின்ன வந்து அசையவே இல்லை, அப்படி படுத்திருந்தவங்க அப்படி படுத்துகிட்டே தான் இருக்காங்க. அப்போ தான் நம்ஜூன் வந்து கிட்ட போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க மயக்கம் மட்டும் விழுந்திருக்காங்க. ஸோ இவங்க தட்டி பார்க்குறாங்க, எந்திரிக்கவே இல்லை சின்ன. அப்படியே பதட்டமாக ஆரம்பிச்சிடுது நம்ஜூனுக்கு. உடனே பக்கத்துலேருந்து தண்ணி எடுத்து மூஞ்சில் தெளிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சின்ன வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறக்கிறாங்க. திறந்தோடனே சின்ன நம்ஜூன் வந்துட்டு கவலையாக கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இன்னும் சின்ன வந்துட்டு என்னால் முடியலைங்க, இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அழுதுகிட்டே சொல்கிறாங்க, இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நம்ம சின்ன வந்துட்டு என்னாச்சு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கவும், இன்னும் சின்ன வந்துட்டு இதுக்கு மேலே முடியாது, இதுக்கு மேலே நான் இவங்க சொல்கிற வார்த்தையில் என்னால் எதுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்தையுமே அப்படியே ஒன்று விடாமல் நம்ஜன் கிட்டே சொல்லிடுறாங்க. நம்ஜனுக்கு வந்துச்சு பாருங்க ஒரு கோபம், அப்படியே சின்னோட கையை பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிட்டு வந்துட்டு ஹாலுக்கு வராங்க. ஹாலுக்கு வந்துட்டு கத்துறாங்க, பாட்டி அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அவங்க கத்துறது வீடு மொத்தமாக எக்கோவாக கேட்குது. அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம யூமின் சைடு கொஞ்சம் பார்த்துட்டு இருந்துருவோம். ஜெமினா தான் பெட்டில் உட்காந்துட்டு ஒரு ஜாரு, பெரிய ஜாரு, அது ஃபுல்லாக வந்துட்டு மாங்காய் ஊறுக்காய். ஸோ மாங்காய் ஊறுக்காயை வந்துட்டு ஸ்பூன்லாம் கிடையாது, கையை எடுத்து அப்படியே வாயில் வச்சு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல, ஸோ உங்களுக்கு அந்த டேங்கினஸ் தேவைப்படும்ல, ஸோ எடுத்து அப்படியே வாயில் வச்சு அப்படி ஒரு இதெல்லாம் நக்குவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நிக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து ரூமுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. வரும்போது கொஞ்சம் காண்டில் தான் வந்திருப்பாங்க. அந்த ரூமுக்குள்ளே வந்து நம்ம ஜெமின் வந்து இவ்வளோ க்யூட்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. ஸோ நல்ல சப்பளக்கால் போட்டு மடியில் வந்து ஊறுகாய் வச்சு அப்படியே எடுத்து நல்லா நிக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறது பார்க்கும்போது சுகருக்கு தன்னாலேயே சிரிப்பு வருது. அந்த கோல்டு ஃபேஸில் வந்துட்டு அழகான ஒரு குட்டி சிரிப்பு வருது. ஸோ வந்து ஜிம்மினோவை பார்க்க அவங்களுக்கு என்னமோ தெரியல, யோங்கிக்கு வந்துட்டு அவங்க லவ் பண்ணும்போது வந்துட்டு ஒரு இப்படி லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க டேட் பண்ண டேஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வந்துட்டு போகுது. ஸோ யூமின் 2 பேரும் ஃபஸ்ட்டு எப்படி மீட் பண்ணியிருப்பாங்கன்னா,
அதனால் நம்ம யூங்கி வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு பைக்கில் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ நல்லா வந்து விண்டெல்லாம் அவங்க மூஞ்சில் காற்றெல்லாம் படுது. ஸோ நல்லா ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து ஸ்பீடு ஸ்டாப் ஆகுற மாதிரி ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ், நிறைய பொண்ணுங்க பேசி சிரிச்சுட்டு என்னமோ வந்துட்டு அவங்க ரோடே அவங்களுக்கு சொந்தன்ற மாதிரி நல்லா வந்து பேசி சிரிச்சுட்டு கலாச்சிட்டு பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து இருந்த குரூப் வந்து அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலாச்சிட்டு வர. ஸோ அதில் மட்டும் குட்டி அழகாக ஒரு பொண்ணு முன்னாடி நிற்கிறா. சிரித்து பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அடிச்சுட்டு செம்ம ஜாலியாக. இந்த எப்படி சொல்கிறது, இந்த தெரியப்பட்டில் வந்து நம்ம தளபதி சொல்லுவார்ல நித்யா மேனனை பார்க்கும்போது ஒரு டைலாக் அந்த மாதிரி தான். ஸோ பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. இவங்க வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே வந்து ஸ்லோ அப்படியே கம்மி பண்ணிவிட்டு அப்படியே ஸ்பீட் அப்படியே கம்மி பண்ணிட்டு அந்த அப்படியே பொண்ணுக்கிட்ட போக, அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜிம்மினா தான். ஸோ ஜிம்மினா வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்காங்களா. ஸோ அப்படியே கிட்ட போயிட்டு ஜிம்மினா முன்னாடி வந்து அப்படி வேணும்னே கிட்ட போகிற மாதிரி போக ஜிம்மினா வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஏதோ எப்பயும் போல் ஏதோ பையன் வந்து ஃப்ளர்ட் பண்ண வந்துட்டான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவங்களும் வந்து நம்ம யூங்கியை பார்த்து மறைக்க. ஸோ இதெல்லாம் யூங்கி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. டக்குன்னு அப்போ அந்த இடத்துல வந்து இமேஜினேஷன் கட் ஆகுது. கீழே வந்து நம்ம நம்ஜுன் கத்துறாருல பாட்டி அப்படின்னு. ஸோ அது வந்து காதில் கேட்குது. ஐயோ என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கிளம்பி கீழே போகிறாங்க. ஸோ இதோட கட் பண்ணிட்டு நம்ம அப்படியே டீ கிட்ட போகலாம். ஆக்சுவலாக எனக்கு ஒரு நிமிஷம் தலை சுற்றுதுப்பா. ஏன்னா அவங்க ஒரு அலைன்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு 2 சாப்டர்லேயும் என்னமோ வந்துட்டு இது கிடையாது, அதாவது யூமின்னு தேஹுக்கே கிடையாது, யூமின்னு அதுக்கப்புறம் நம்ஜன்னு அதுக்கப்புறம் வந்து ரன்வீர் அப்படின்றதே கான்செப்ட் போயிடும். நான் வந்துட்டு அப்படி கொடுத்தா நல்லா இருக்காதுல்ல ஒரு இது ஃபுல்லாக. ஸோ அதனால் வந்துட்டு நான் கொஞ்சம் டேஹுக்கு கொஞ்சம் அவங்க கொஞ்சம் இவங்கன்னு மாற்றி மாற்றி பேசுகிறேன்னா. ஸோ இந்த பேஜுக்கு வந்தோம் அந்த பேஜுக்கு வந்தோம் அந்த பேஜ் இந்த பேஜுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஸ்டோரி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்னா எனக்கு ஒரு நிமிஷம் தலை சுற்றுது. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் பிளாங்க் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ நான் என்ன ஸ்டோரி பண்ணணும், டேஹு கேட்ட போகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லாம் யாருக்காக, உங்களுக்காக தான். சரி வாங்க அப்படியே இந்த ஸ்டோரி கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ டேஹுக் சைட் பார்த்தோன்னா டேயாங் வந்துட்டு இப்படி நடு ரோட்டில் நின்னாங்க இல்லையா. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி கண்ணை மூடிட்டு நின்றுட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு டேயாங் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜங்குக்கு தான். அப்படியே வந்து அவங்க ஸ்ட்ராங் ஹேண்டை வச்சு அப்படியே டேயாங்கை பிடிச்சி எழுத்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ டேயாங் வந்துட்டு அந்த கார் இடிக்க வந்த கார் வந்து கிராஸ் பண்ணி போயிடுச்சு. டேயாங் வந்து தப்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து டேயாங் வந்துட்டு அப்படி நிமிந்து ஜங்குக்கை பார்க்க, ஜங்குக்கு டேயாங்கை பார்க்க. ஸோ டேயாங்க வந்து ஜங்குக்கு பார்த்தோன்னே தெரியுது அவங்க கண்ணெல்லாம் அப்படி வீங்கி போய் ரெட் கலரில் இருக்குது. ரொம்ப நேரம் அழுதுது. ஸோ அவங்க எல்லாம் வந்துட்டு இப்படி நடுங்கிக்கிட்டே இருக்குது. அழுகையில் நடுங்கல். ஸோ அந்த மாதிரி நடுங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஜங்குக்கு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது. ஸோ டேயாங்கு வந்து ஜங்குக்கு பார்க்குறாங்களா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் பயந்து போயிருப்பாங்க, பதட்டமாக இருப்பாங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு பார்க்கவும் கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜங்குக்கு பார்த்துட்டே இருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கு அப்படியே தலை கிரிகிருன்னு வருது. அப்படியே மயக்கம் போட்டு ஜங்கு கையில் அப்படியே விழுந்துறாங்க. ஜங்குக்கு டேயாங் வந்து இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. டேயாங்னு கூப்பிட்டு பார்க்க ஜங்குக்கு டேயாங் வந்து கண்ணு முழிக்கவே இல்லை. அப்படியே ஜங்குக்கு வந்து டேயாங்க தூக்கி காரில் உட்கார வச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க, ஹோட்டலுக்கு போகிறாங்க. போகிற வழியே டாக்டருக்கு கால் பண்ணிடுறாங்க, வந்துருங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹோட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு இப்போ டைம் ஸ்கிப் கொஞ்சம் நேரம் கழித்து டாக்டர் வந்துடுறாங்க. ஸோ டேயாங்க செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு ஜங்கு கிட்ட வந்து, சார் என்ன சார் இது ரொம்ப வீக்காக இருக்காங்க சார், கொஞ்சமாக சாப்பாடு கொடுக்குறீங்களா இல்லையா, ஒழுங்காக பார்த்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு இருந்துட்டு, டாக்டர் நான் அதெல்லாம் நல்லா தான் பார்த்துக்கிறேன், நான் நல்லா சாப்பிட்டு வச்சுக்கிறேன். அப்புறம் ப்ரிஸ்கிரிப்ஷன் தரேன், ஆனால் அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி டாக்டர் ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஜங்குக்கு வந்து ப்ரெசண்ட்டாக வந்து பால்கனியில் உட்காந்துருக்காங்க. ஸோ வந்துட்டு ஒரு பிளாக் கலர் பேண்ட் அது மட்டும்தான் போட்டிருக்காங்க, மேலே ஒன்றுமே போடலை. கையில் வந்துட்டு ஆஃப் காலியான ஒரு விஸ்கி பாட்டில். ஸோ அது டேபிளில் இருக்குது. விஸ்கி அந்த கிளாஸ் இருக்கும்ல, ஸோ அது வந்து கையில் இருக்குது. பக்கத்தில் நிறைய சிகரெட் குடிச்சு போட்டிருக்காங்க. அந்த ஆரஞ்சு கலர் பட்ஸ் இருக்கும்ல, ஸோ அது மட்டும் கிடக்குது, அங்கே நிறைய கிடக்குது. சிம்பிளாக இருக்குது. ஜங்குக்கு பார்த்தா ஜங்குக்கோட கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. ஸோ ரெட் கலரில் இருக்குது. இது ஒன்று வந்து குடிக்கிறாங்கல்ல, ஸோ அதனால இன்னொன்று வந்து அழுகிறதுனால. ஸோ ரொம்ப அழுதுருப்பாங்க. கூட அந்த மெஸ்ஸியான ஹேர் சீவு கூட இல்லை, அப்படி கலைஞ்சிருக்கு. ஸோ அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. நைட் டைம் ஆகிடுச்சு. ஸோ அப்படி உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரே கில்ட்டு, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு இப்போ வந்துட்டு டாக்டர் சொன்னது தான் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. இப்போ வந்து சிரிக்கணுமா அழுகணுமா கத்தணுமா எதுவுமே தெரியல. எல்லாத்துக்கும் மேலே கில்ட்டு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு அவங்களுக்கே தெரியல. ஸோ இதெல்லாம் யோசிச்சு உட்காந்துட்ருக்காங்க. ஸோ உள்ள ரூம்குள்ளே பார்த்தா வந்துட்டு ஏசி ஓடுற சத்தம், அந்த ஹம் பண்ணுற சத்தம் இருக்குல்ல, ஏசியோட ஹம்மிங் சவுண்ட், ஸோ அது மட்டும்தான் கேட்டுட்டு இருக்குது.
அப்புறம் அப்பப்போ டேயாங் வந்து திரும்பி படுக்கும்போது அந்த பெட்ஷீட்டோட சத்தம். ஸோ அது மட்டும்தான் கேட்டுகிட்டு இருக்குது. டேயாங் வந்துட்டு அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் கண்ணு திறக்கவே இல்லை. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு டேயாங் வந்துட்டு அப்படியே ரூம் டோர் கொஞ்சமாக ஓப்பன் ஆகுது, பால்கனி டோர் ஓப்பன் ஆகுது. டேயாங் வந்துட்டு வெறும் காலில், செருப்பு எதுவுமே படாமல் வெறும் காலில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவங்க போட்டுட்ருக்கிறது வந்து ஜங்குக்கோட ஒரே ஒரு ஒயிட் ஷர்ட் மட்டும்தான் போட்டிருக்காங்க. அதுவும் ஜங்குக்கு வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் மாற்றும் போது போட்டு விட்டது. ஸோ அது மட்டும்தான் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அவங்க கையை வந்து ஜங்குக்கோட ஷர்ட் அவங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ கை மொத்தமாகவே மறந்து போச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. மெஸ்ஸியான ஹேரு, மூஞ்செல்லாம் வந்துட்டு ரொம்ப பெயிலாக இருக்குது. ரொம்ப நேரம் டல்லாக இருந்தால் அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. லிப்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரையாக, அவங்க அழுதது கண்ணெல்லாம் இன்னும் செவந்து போயிருக்கு. ஸோ அப்படியே இருக்காங்க. ஸோ வந்து நின்று பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்து பால்கனியில் உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு வந்து நான் டேயாங்கை பார்க்கல. ஸோ வந்துட்டு டேயாங் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போகிறாங்க. ஸோ அப்போ தான் பார்க்குறாங்க ஜங்குக்கு வந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா அவர் சிகரெட் பிடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ ஜங்குக்கோட ஷர்ட் போட்டிருக்காங்கல்ல, ஸோ அது வந்துட்டு நெஞ்சுக்கிட்ட மட்டும் அப்படியே பிடிச்சிட்டு ஜங்கு கிட்ட போயிட்டு என்னங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்ட. ஜங்குக்கான எதுவுமே பதிலே சொல்லலை. ஜங்குக்கு ஒரு இன்ச் கூட நகரவே இல்லை. அந்த சிகரெட் வந்து கையில் பார்த்து வச்ச மாதிரி அப்படியே அது எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிட்டு ஜங்குக்கோட ஷோல்டரில் கை வச்சுட்டு, என்னங்க என்னை மன்னிச்சிருங்க, நான் திரும்ப சத்தியமாக அப்படி பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு திரும்ப எதுவும் பேசவே இல்லை. அவங்க வந்து விஸ்கி குடிச்சிட்டு இருந்தாங்கள்ல, ஸோ அதை லாஸ்ட்டு சிப்பு. ஸோ அதை மட்டும் அப்படியே குடிச்சிட்டு அப்படி விஸ்கி வந்து அந்த இது கீழே வைக்கிறாங்க, கையில் வச்சுருக்காங்க. ஸோ டேயாங் இருந்துட்டு, எங்க ப்ளீஸுங்க ஏதாவது பேசுங்களேன் அப்படின்ற மாதிரி இன்னும் கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. ஜங்குக்கா பேசவே இல்லை. இப்போ தான் வந்து திரும்பி டேயாங்கை பார்க்குறாங்க. ஸோ ஜங்குக்கா டேயாங்க ஒருத்தர் பார்த்துக்க ஜங்குக்கு வந்துட்டு டேயாங்கோட கண்ணை பார்க்குறாங்களா. ஸோ ஒரு நிமிஷம் வந்துட்டு எல்லாத்த பற்றியும் மறந்து போயிடுறாங்க. ஸோ டேயாங் வந்து ரொம்ப அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்காங்க, ரொம்ப உடஞ்சி போகிற மாதிரி ரொம்ப இதாக இருக்காங்க. ஸோ ரொம்ப நேரம் அழுதுருக்காங்க இல்லையா. ஸோ ரொம்ப டயர்டாக தெரியுது அவங்கள பார்த்தாலே. உதடெல்லாம் நடுங்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க கையில் பார்த்தா ஜங்குக்கு வந்து அவங்களை இழுத்து காப்பாற்றினாங்களே. ஸோ அப்போ வந்துட்டு கையை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் அந்த கை செவந்து போயிருக்கிட்டே டேயாங்கோட கை. ஸோ இதெல்லாம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்து சிகரெட் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு டேயாங் வந்துட்டு ஒரு நிமிஷத்தில் அப்படி இழுத்து அவங்க மடியில் அப்படி உட்கார வச்சுக்கிறாங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இதெல்லாம் நடக்குது. டேயாங் ஒரு நிமிஷம் வந்துட்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்புறம் ஷாக் ஆகிட்டு ஜங்குக்கோட செஸ்ட்டில் வந்து தன்னோட கை ரெண்டையும் வச்சுக்கிறாங்க. 2 சைட் செஸ்ட்லேயும் வச்சுட்டு அப்படி ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக்கு டேயாங்கை பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்து டேயாங் வந்து கை ரெண்டையும் டேயாங் சுற்றி அப்படி இறுக்கி கட்டிக்கிறாங்க. ரொம்ப இறுக்கமாக கட்டிக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா கொஞ்சம் லூஸ் விட்டால் கூட டேயாங் வந்து அந்த இடத்துலேருந்து மறைஞ்சு போயிடுவாங்களோ அப்படின்ற பயத்தில் இவ்வளோ கட்டி பிடிச்சிருக்காங்க. டேயாங்கு ஒரு நிமிஷம் ஃப்ரோஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜங்குக்கோட டச் அவங்களோடய மெல்ட் பண்ணிடுது. ஸோ அப்படி டேயாங்கு வந்துட்டு அப்படி ஜங்குக்கை கட்டி பிடிக்க விட்டுடுறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அந்த இடத்துல வந்து யாருமே பேசவே இல்லை. ரொம்ப அமைதியாக இருக்குது. டேயாங்கும் பேசல, ஜங்குக்கும் பேசலை. ஒருத்தரோட மூச்சு காற்று அது மட்டும் தான் கேட்டுருக்கு. 2 பேர்த்தோட மூச்சு காற்று மட்டும் தான் கேட்டுருக்கு. டேயாங்க்குலாம் ஹார்ட் பீட் வந்து எங்கேயோ போகுது, படப்படன்னு அடிச்சிக்குது. ஸோ அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் டேயாங்க்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது. அவங்களோட நெக்கில் வந்துட்டு என்னமோ வந்து தண்ணி விழுகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அப்படி தொட்டு பார்த்தா அது கண்ணீர் தான். ஸோ அப்படியே அக்கை வந்து பிரேக் பண்ணிவிட்டு ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்கு கண்ணில் அப்படி கண்ணீர் வடிஞ்சிட்டே இருக்கு. அழுகுறாங்க ஜங்குக்கு. ஜியோன் ஜங்குக் எல்லோரும் பார்த்து பயப்படுற கோல்டு பர்சன். இதனால் வரைக்கும் டேயாங் ஜங்குக்கு அழுது பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக்கு வந்து அழுகுறாங்க. டேயாங்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப கவலையாகவும் இருக்குது. ஜங்குக்கோட அப்படி ஃபேஸை வந்து அப்படி கப் பண்ணிக்கிறாங்க, பிடிக்கிறாங்க. டேயாங்கோட கை நடுங்குது. பிடிக்கும்போது பிடிச்சிட்டு கேட்குறாங்க, என்னங்க என்னாச்சு, ஏன் அழுகிறீங்க? ஜங்குக்கா எதுவுமே பேசவே இல்லை. டேயாங்க திரும்ப மறுபடியும் ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட ஃபேஸை டேயாங்கோட ஷோல்டரில் அப்படியே மறைச்சிட்டு அழுதுகிட்டே அந்த கிராக்கிங் வாய்ஸில் பேசுகிறாங்க. என்ன மன்னிச்சிருடி, தயவு செஞ்சு மன்னிச்சிருடி அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங்க இருந்துட்டு அவங்களோட தலையை ஆட்டிட்டு, ஐயோ ப்ளீஸுங்க தயவு செஞ்சு அழுகாதீங்க, மன்னிக்கணும் தானே, நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு இருந்துட்டு இப்படி பின்னாடி வந்துட்டு அவங்களோட கண்ணை பார்த்துட்டு, மன்னிச்சிட்டியா? நீ ஏன்டி அவ்வளோ சீக்கிரம் மன்னிக்கிற? நான் உன்னை கற்றுனேன், நான் உன்னை கஷ்டப்படுத்தினேன், ரொம்ப கஷ்டப்படுத்தினேன், வார்த்தையாலே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இவ்வளோ சீக்கிரம் என்ன மன்னிக்க எப்படி உன்னால் முடியுது அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங் வந்து ஜங்குக்கோட கண்ணையே பார்த்துட்டு டேயாங்கோட கண்ணில் இப்போ கண்ணீர் வந்துடுச்சு. ஸோ அப்படியே ஜங்குக்கோட கண்ணை பார்த்து சொல்கிறாங்க, ஏன்னா நான் உங்களை காதலிக்கிறேன், அவ்வளோதான்.
ஜங்குக்கு அப்படியே ஸ்டாப் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னே தெரியல, ஃப்ரோஸ் ஆகிடுறாங்க. அப்புறம் ஜங்கு கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு, நீ நீ காதலிக்கிறியா என்னையா அப்படின்ற மாதிரி டவுட்டாக கேட்குறாங்க. டேயாங்க இருந்துட்டு டேயாங்க ஒரு மாதிரி வெக்கம் வந்துடுச்சு, மூஞ்சில் அப்படியே தக்காளி பழம் மாதிரி வந்துடுது. உடனே கையை 2 வச்சு அப்படியே ஃபோய்ஸை மறைச்சிட்டே சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் புருஷனை பொண்டாட்டி காதலிக்காமல் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹென்ஸ் ப்ரோட் எப்பயுமே வந்து ரெட் ஃப்ளாகுக்கு தான் பொண்ணுங்க விழுவாங்க. ஓகே, பேக் டு தி ஸ்டோரி. ஸோ அப்படின்ற மாதிரி சொல்ல நீ ஜங்குக்கு வந்துட்டு இப்போது ஜங்குக்கோட கண்ணில் இன்னும் அதிகமாக கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஜங்குக்கு அப்படியே டேயாங்கோட ஃபேஸில் இருந்து அவங்க கையை எடுத்து இப்போ 2 கையை பிடிச்சிக்கிறாங்க. அதாவது ஜங்குக்கோட கைக்குள்ளே டேயாங்கோட கை வச்சு அந்த ப்ரே பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பிடிச்சிட்டு, டேயாங் இங்கே பாரு, என்னை மன்னிச்சிரு, நான் வந்து மனசார மன்னிப்பு கேட்குறேன், மன்னிச்சிரு. அப்புறம் இங்கே பாருடி, இன்னைக்கு ஒன்றை பற்றியா இந்த மாதிரி என்னைக்கும் என்னை விட்டுட்டு ஓடிடாத, சரியா? நான் 1 நிமிஷம் பயந்து போயிட்டேன், உனக்கு தெரியாது நான் எவ்வளோ பயந்து போனேன்னு. அந்த ரோட்டில் ஒன்றுங்க பார்த்துப்போம், ஒரு நிமிஷம் ஒன்று இழந்துட்டேன்னு நினச்சேன் தெரியுமா? அங்கே அழுகு வந்துடுச்சு. ஸோ அழுதுகிட்டே ஜங்குக்கு பார்த்து, மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததா, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல, அதான் அப்படின்ற மாதிரி சொல்ல நீ ஜங்குக்கு இருந்துட்டு டேயாங்க பார்த்து, டேயாங் இங்கே பாரு, நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னை மன்னிச்சிரு, திரும்ப தயவு செஞ்சு இப்படி பண்ணிடாதடி, சத்தியமாக எனக்கு நான் ரொம்ப பயந்துட்டேன், நான் இனிமேல் இப்படி பண்ணாமல் இருக்க முயற்சி பண்ணுறேன், ஆனால் இப்படி பண்ணிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டேயாங் வந்து ஜங்குக்கு வந்து டேயாங்கோட கண்ணத்தை அப்படியே பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு ஜங்குக்கோட கண்ணில் அப்படி கண்ணீர் தேங்குது. ஸோ அப்படி டேயாங்கோட கண்ணை பார்த்துட்டு அவங்க கண்ணீர் தேங்கின கண்ணோட சொல்கிறாங்க, இன்னைக்கு நான் உங்கள் 2 பேர்த்தையும் இழந்திருப்பேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங்க்கு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்குது. 2 பேரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே ஜங்குக் டேயாங் அவங்களோட கை அப்படி நடுங்குது. ஸோ நடுங்கின கையோட கீழே போயிட்டு அவங்களோட ஷர்ட்டை லைட்டாக தூக்கிட்டு அவங்களோட வயிற்றில் வந்து கையை வைக்கிறாங்க. கையை வச்சுட்டு உன்னையும் குழந்தையையும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேயாங்க்கு வந்து 1 நிமிஷம் மூச்சே விட முடியல, மூச்சே நின்றுடுது. மூச்சோட அப்படியே வார்த்தை வரல வாயில். குழந்தையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே வந்துட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே வந்து அவங்க சிரிப்பு போகலை. கண்ணில் யோசிங்க, வாயில் சிரிப்பு இருக்குது குட்டியாக, கண்ணில் கண்ணீர் தேங்கி இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு டேயாங்கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் டாக்டர் சொன்னாங்க என் பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவங்கள நம்பவே முடியல, கண்ணில் அப்படியே கண்ணீர் தேங்கி நிற்குது. ஸோ அப்போ வந்து நிலா வெளிச்சப்படும் போது இது கிளிட்டரி ஆகும்ல, ஸோ அந்த மாதிரி ஆகுது. ஸோ அப்படியே அவங்க வந்துட்டு ஜங்குக்கு வந்து வயிற்று மேலே கை வச்சுருக்காங்கல்ல, ஸோ ஜங்குக்கோட கை மேலே இவங்க கை வைக்கிறாங்க. கை வச்சுட்டு குழந்தை தானா அப்படின்ற மாதிரி நம்பாமல் திரும்பவும் கேட்கணும்னு ஜங்குக்கு இருந்து தலையாட்டிகிட்டே, ஆமாம் இன்னைக்கு நீ மட்டும் பழக்கல, உங்க கூட சேர்ந்து நீ அப்புறம் இந்த குட்டி 2 பேரும் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் அழுதுட்டு ஜங்குக்கு மேலே தாவி ஜங்குக்கு இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னால் நம்பவே முடியலன்னா அம்மாவாயிட்டேன். ஜங்குக்கு டேயாங் அது இன்னும் நல்லா கிட்ட எடுத்து நல்லா கட்டி பிடிச்சிட்டு டேயாங்கோட பின்னாடி இப்படி தடவி கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் ஜங்குக்கு இன்னும் கண்ணீர் நிற்கல, அவங்களே அழுதுட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் டேயாங்க சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரம் பொறுத்துட்டு அவங்க வந்து இப்போ ஜங்குக்கோட செஸ்ட்டில் சாஞ்சிட்டு அவங்களோட ஹார்ட் பீட் அப்படி கேட்டுட்டு ஜங்குக்கோட மேலே படுத்துருக்காங்க. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு அவங்க கண்ணில் வந்து கண்ணீர் இருக்குது, வாயில் சிரிப்பு இருக்குது டேயாங்க்கு. ஜங்குக்கு வந்து டேயாங்க அப்படி கீழே கொஞ்சம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி கலர் சிரிப்பு சிரிச்சுட்டு டேயாங்கோட காதுகிட்ட போய் சொல்கிறாங்க, பொண்டாட்டி கல்யாணமாகி 1 மாதத்துக்குள்ளே ப்ரெக்னென்ட் ஆகிட்டல, பாரு இந்த ஜியான் ஜங்குக்கோட ஸ்பெர்ம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. டேயாங்க்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. இந்த ஜங்குக்கு மேற்கொண்டு பேச ஆரம்பிக்கிறாங்க, த கிரேட் ஜியான் ஜங்குக் பெரிய பொலிட்டீஷியன். ஸோ எந்த ஃபீல்டாக இருந்தாலும் பேட்டில் ஃபீல்டாக இருந்தாலும் இந்த ஜியான் அடிச்சுக்க முடியாது போலையே அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு டேயாங் எழுந்திரிச்சு ஜங்குக்கோட செஸ்ட்லேயும் ரெட்டியை போட்டு, சும்மா இருங்க, என்ன டீஸ் பண்ணலன்னா உங்களுக்கு பொறுக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு இன்னும் டேயாங்க பார்த்துட்டு எப்படி சொல்கிறாங்க, 8 கேட்டேன், இல்லை 1 ஓகே, இன்னும் 7 பாக்கி இருக்குது,
மறந்துடாதடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் சொல்ல வந்த சர்ப்ரைஸ் டே அவங்களோட ப்ரெக்னென்சி. ஸோ இத்தனை பார்ட்டிக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு கன்சீவ் ஆனதுக்கப்புறம் லவ் யூ சொல்கிறாங்களே, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. பட் எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்பவே ஸ்பெஷல், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் ரொம்ப நல்லா போச்சு. எனக்கு இந்த லாஸ்ட்டு பார்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பார்ட்டில் லாஸ்ட்டு போர்ஷன் நல்லா இருந்துச்சு. அப்புறம் எல்லாத்துக்கும் லேட்டாக சொல்கிறேன், பட் இருந்தாலும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு ரொம்ப நல்லா போயிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஜாலியாக போச்சு. கோயிலுக்கு பண்ணேன், நல்லா சாப்பிட்டேன், வெஜ் சாப்பாடு, பாடத்துக்கு பாட பார்த்தோம். ஸோ ரெடி போயிடுச்சு, செம்மையாக போச்சு. உங்களுக்கும் நல்லா போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று வீடியோ போகணுன்னு பிளான் பண்ணேன், பட் சில பல காரணங்களினால் வெளியில் போக வேண்டியது இருந்ததுனால் போட முடியவில்லை. ஸோ அதனால தான் இன்றைக்கி போட்டேன். ஸோ ஒன் செகண்ட், இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் தை திருநாள் ஆச்சு. இல்லை கடவுளே, வாய்க்கு விஷம் போச்சு தேய்க்க. புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதுக்கு நான் சொல்லாமலே இருந்துருக்கலாம். சரி, ஓகே. ஒரே ஒருத்தருக்கு மட்டும் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தாங்க டேங்கோட ப்ரெக்னென்சி. நான் அவங்க கமெண்ட்டுக்கு மட்டும் நான் ரிப்ளை பண்ணல. ஒரு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன்னா அது தெரிஞ்சிடும்ல, அதனால தான் உங்கள் கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணல. ஸோ சீரியஸ்லி ஐம் ரியலி சாரி. நீங்கள் ஒருத்தங்க மட்டும்தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தீங்க. தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.